ஆமா, எங்க இந்த கரத்தைய காணோம்? மேடம், ஓ இத பாரு, உனக்கு கல்யாணமான சந்தோஷத்துல புருஷனை தட்டி கொடுத்துறாரு. அப்புறம் போன் ஸ்பெஷலிஸ்ட் தான் அழைச்சிட்டு போகணும். மேடம், அடடே நீயா? இப்ப வாட்ச்மேன் டைம் கேட்க வரதில்லையே. கேட்க வந்தாலும் நான் சொல்றதில்ல. குட். உங்களுக்கு எல்லாம் குட் பை சொல்றதுக்கு முன்னாலே நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன். ட்ரெயின் தான் மூவ் ஆகும், பிளாட்ஃபார்ம் அங்கேயே தான் இருக்கும். அது போல நான் என்னைக்கு இங்கதான் இருப்பேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்க எல்லாம் தாராளமா இங்க வந்து போலாம். குட் பை மேடம். குட் பை. உங்க பேத்தி வருவா, உங்களை ராஜ மரியாதையோட அனுப்பி வைக்கிறேன். பேத்தியே 5 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்க சொன்னேனே. தாத்தா வா பேத்தி, வா வா வா. நான் வந்துட்டேன். குழந்தை, பேத்தி வந்துட்டா. பேத்தி வந்துட்டா கூட்டிட்டு போயிடுவீங்களா? மேடம், 7:30 மணிக்கு ட்ரெயின். ட்ரெயின்ல போறியா இல்ல கப்பல்ல போறியா? கப்பலா? பூவானூருக்கு ஏது கப்பல்? விவேகானந்தா காலேஜ் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் டி ரகுநாத். பையன் யாருன்னு தெரியுதா? குழந்தை, யார் அந்த பையன்? யாருன்னு என்கிட்டயே கேக்குறியா? என்ன தைரியம் இருந்தா வேஷம் போட்டுட்டு வந்து ஏமாத்துவேன். தம்பி, உங்க அப்பா உன்னை இங்க படிக்க அனுப்பிச்சாரா இல்ல தருதலையா அலையறதுக்காக அனுப்பிச்சாரா? ஹாஸ்டலுக்கு வந்து வள்ளி திருமணமா நடத்துற? லட்சுமி, நான் உன்னை ஸ்டேஷன்ல சந்திக்கிறேன். நில்லு. இப்ப நீ ஒண்ணு, நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல மீட் பண்ண வேண்டியது. ஏண்டி லட்சுமி, இப்பவே இப்படி ஓடுறானே, இவனையா வாழ்க்கை பூரா நம்பி இருக்க போறேன்? நான் உங்ககிட்ட எல்லாம் கடுமையா நடந்துக்கிறதுக்கு காரணம் என் வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் தான். உன்ன மாதிரி காதல் அனுபவம் எனக்கும் இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு குழந்தை குட்டிகளோட குடும்பம் நடத்த வேண்டிய நான் ஸ்டூடெண்ட்ஸ்கள் எல்லாம் குழந்தையா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் நான் நம்பி போனவன் என்ன மோசம் பண்ணிட்டான். அந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். ஏன்னா நீ ஒரு ஏழை வாத்தியார் மகன். நான் வந்த வழி தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு லட்சுமிக்கு ஏற்பட்ட உறவு இன்னைக்கும் நேற்று ஏற்பட்ட உறவு இல்லை. நானும் லட்சுமி குழந்தையிலிருந்து ஒன்னாக வளர்ந்தோம். இருக்கலாம் தம்பி. இருந்தாலும் இது நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க முடியாத வயசு. லட்சுமியோட கதை அடுத்தவங்களுக்கு பாடமாயிடக்கூடாது இல்லையா? நோ மேடம், யூ மிஸ்டேக்கன். லட்சுமி நான் கைவிடவே மாட்டேன். I promise you. I believe you. Best of luck. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நீங்க புறப்படுங்க. Thank you மேடம். ஏண்டா, என்ன திருநாளா பெருநாளா? எங்க பார்த்தாலும் ஒரே தோரணமா தொங்குது. உங்க பொண்ணு பிஏ படிக்கிறதுக்கு எத்தனை பேத்துக்கிட்ட தோரணமா தொங்கி இருப்பீங்க, வாழைமரமா வளைஞ்சிருப்பீங்கன்னு வர்ற உங்க பொண்ணு தெரிஞ்சுக்க. உங்க பெருமையெல்லாம் நீங்களே பேசிக்கங்க. குழஞ்சிங்களேன்னு. ஏண்டா, மரம் கூட தான் பூக்குது காய்க்குது. சொல்லிக்குதா? மாற கட்ட இடி இடிக்குது. வந்துடுறா, ஸ்டேஷனுக்கு போயிடலாம். சீக்கிரம் போடுறதுக்கு ஏப்பா, இந்த டப்பா வண்டி ஏன் கொண்டு வந்தீங்க? வர்றேன்னு சொல்லி புட்டு எக்கச்சக்கமா செலவழிச்சு மெக்கானிக்கே டிரைவரா போட்டு உட்கார வச்சிருக்க. ஏறி உட்கார்ந்து பாரா எப்படி போகுதுன்னு. ஏறா ஏறா தம்பி. நீ ஐயரே சீட்டை தூக்கையா, உட்காருங்கோ. இந்த பக்கம் வாங்க. தள்ளு தள்ளு. மெக்கானிக்கு பையன் வெயில்ல உட்கார்ந்துருக்காயா, ஸ்டார்ட் பண்ணியா? வெயில் மழை வண்டிக்கு எப்படிங்க தெரியும்? ஸ்டார்ட் ஆகாதுங்க, நாம தள்ளிக்கிட்டு தானே வந்துருக்கோம். பையா அது ஒண்ணுங்கடா தம்பி, ஸ்டார்டிங் ட்ரபிள். ஸ்டார்ட் எடுத்துருச்சுன்னா அப்புறம் பிடிக்க முடியாது. 10 பேர் எது கூட்டு வந்திருக்கிறேன். பாயி பின்னால பாயி. ஐயரே தம்பி, ஏன் தலையெல்லாம் குடிச்சுக்கிற? நிமிந்து பாருங்கல்ல. ஐயரே பாரு, எல்லாம் எட்டி எட்டி பாக்குறாங்க. ஏன்டா நிறுத்துறீங்க? முடியாது. அப்பா, ஊர்ல எல்லாரும் நம்மளை வேடிக்கை பாக்குறாங்க. இதுல உட்கார்ந்து வரதை விட நடந்தே வரலாம். அவமானமா இருக்கு. ஏண்டா, தள்ளிக்கிட்டு வர அவங்களுக்கு அவமானமா இல்ல, உட்கார்ந்து வர உனக்கு அவமானமா இருக்கா? இந்த வண்டிய பத்தி ஊருக்கே நல்லா தெரியும். நீ நடந்தே வா, நாங்க போறோம். ஐயரே தள்ளியா? தள்ளுங்கோ தள்ளுங்கோ. சொல்லையா? வேகமா வாங்கோ. பிரியாணி சாப்பிடும். என்னங்க இது? பெட்டி இருக்கு, படுக்கை இருக்கு, பிள்ளை எங்க காணா? புள்ளைய பொட்டியில வச்சு பூட்டி இருக்கும். அறிவு கட்ட போய இந்த வண்டியில தான் பிறந்தா வளர்ந்தா. இந்த வண்டியில ஏறி வர்றதுக்கு அவனுக்கு அவமானமா இருக்கான். எல்லாரையும் தள்ள விட்டுட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்டாண்டி. என்னங்க நீங்க ஒண்ணு, பிள்ளைய பத்தி கேட்டா என்னென்னமா சொல்லிட்டு
கேட்டுட்டு இருக்கீங்களே, எங்கங்க ராஜா? ராஜா ஊர்வலம் வர்றாரு, போய் பாரு. ராஜா அறிவட்ட ஐயரே, ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா நீயா கொடுப்ப? படக்கு நீயா கதவை திறந்த? நீ தானா திறந்துருச்சோ? ஆனா இந்த காருக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா? வீடு வந்த உடனே தானா திறக்குமே, அது தானா திறக்கும் தெரிஞ்சானே புடிச்சுக்கிறதுக்கு ஒண்ண வச்சேன். ஆமா, இந்த காரோட அருமை உங்களுக்கு தெரியலையா? இவன் ஒரு மெக்கானிக், மூஞ்சி மோரகட்டையும் பாரு. சரிங்க, கையில வா. என்னமோ மாவா ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டே வர்றிய. இனிமே இந்த வண்டி ஓடவே கூடாது. பொக்கிஷத்தை வச்சு உள்ள பூட்டுற மாதிரி பூட்டிட்டீங்க. தள்ளுங்கய்யா, அறிவட்டவனை என்னையும் சேர்த்து தள்ளுறிய. விலகுங்க. உங்க அப்பா உன்னை என் கண்ணிலேயே காட்டாம காலேஜ்ல வச்சு பூட்டி வச்சுட்டாரு என் தங்கம். ஆமா, தங்கத்தை பூட்டி தான் வைப்பாங்க, கண்ணிலே காட்டலையா? ஐயா பாத்தியா, கண்ணிலே காட்டலையா? 18 வருஷமா இவன் முன்ன இருந்தான். தாய் வயிறு இல்லையா, ஏசத்தான் செய்யும். அப்ப தாப்பனுக்கு வயிறு இல்லையா? BA MA படிக்க வச்சா தானே மார்க்கெட்ல விலைய ஒசத்தலாம் 1-2 லட்சம் கிடைக்கும். ஏப்பா, படிச்சுட்டு வந்த பிள்ளைய பத்தி கவலை இல்ல, பணத்தை பத்தி தான் கவலையா? ஆமாடா, வாழைய வச்சா காய எதிர்பார்க்கிறோம். அது மாதிரி புள்ளைய பெத்தா வருமானத்தை எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? அதுக்காக மூக்குமொழி இல்லாத ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க போறீங்களா? ஏங்க, அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா? ஏன் இப்படி பணம் பணம்னு பேயா அலையுறீங்க? நேர போனா பணத்தையே வட்டி விட்டு வாழ போறீங்க. வாடா போலாம். ரெடி, என்ன பேசுன? உன் கூட நான் 30 வருஷமா வாழ்ந்தேன். அத நீங்க சொல்றா, அந்த அம்மா என்ன சொல்லணும்? உங்க இஷ்டத்துக்கு தான் படிச்சு பாஸ். அவன் இஷ்டத்துல கணக்கு பார்த்தாவுல தெரியும். ₹1,00,000 வந்தா தான் என் பையன் அவன். ஏமா, நம்ம குறுக்கள் பொண்ணு சுப்புலட்சுமி என்ன பண்றா? அவளுக்கு என்ன, அவ அத்தை மக ரிஜிஸ்டர் ஆபீஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. திருவிழாவில எல்லாம் டான்ஸ் பண்ணுவாளே ராதா. ஓ அதுவா? அது எங்க பட்டணக்கரைக்கு ஓடிடுச்சான். என்ன செய்யுதோ, எங்க இருக்குதோ, யாரு கண்டாங்க? சினிமாவில குதிக்குதோ என்னவோ. நல்ல செவப்பி, தள தளன்னு இருப்பா. ஆமா, அந்த பண்ணையார் மகன் ரகு கூட பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கானாமே, நீ அவனை பாத்தியா? பாக்கலமா. ரகுவோட அம்மா தங்கமானவ. அடி பாமா, ஓ மகளுக்குத்தான் என் மகன்னு சொல்லுவா. பெத்தவ சொல்லிட்டா போதுமா, பெத்தவனும் சொல்லணுமே. அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. எங்கம்மா புறப்பட்ட? என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் பாத்துட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரம் வந்துரு. சரிம்மா. ரகு, இங்க இருக்கீங்களா? எவ்வளவு நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? காலேஜ் வார்டனை ஏமாத்திடலாம், அப்பா அம்மாவை ஏமாத்த முடியுமா என்ன? எப்படியோ சமாளிச்சு சேகரி வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஆமா, என்ன பத்தி உங்க வீட்டுல சொல்லவே இல்லையா? எங்க அம்மாவை பொறுத்த மட்டும் தடை சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்க அப்பா கிட்ட தான் இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னங்க? இந்த ஊரே உங்க அப்பாவை மதிக்கிறதுனால அவரே வந்து ஒரு வார்த்தை கேட்டாருன்னா எங்க அப்பா நிச்சயமா சம்மதிப்பார். என்ன சொல்ற லட்சுமி? என் கையில பாக்குற 2 விளையல், என் கழுத்துல தொங்குற ஒரே சங்கிலி தங்கம்னு சொல்றதுக்கு எங்க குடும்ப சொத்தே இவ்வளவுதான். இந்த வரிசையோடதான் எங்க அப்பா என்ன தர முடியும்? சீதனமே இவ்வளவுதான் எங்க அப்பா சொன்னார்னா மாப்பிள்ளை கேட்க வந்தாருன்னு சொல்லுவாரா, இல்ல மகனையே கொள்ள கொண்டு போறாருன்னு சொல்லுவாரா? நீ ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிற? எல்லாம் நல்லபடியா முடியும். நீ முதல்ல அவரை அனுப்பு. சரி, அனுப்புறேன். ஆனா என்ன வானத்தை பாக்குற? இதுக்கு தெய்வம் தான் முடிவு சொல்லணும். தங்கம் விலை கிடுகிடு உயர்வு. வசந்தா என்ன இறங்கினா என்ன? நான் என்ன வாங்க போறேன்? ஏண்டா அந்த குத்து குத்துறேன்? ஆணி இறங்கலையா? இறங்கலையா? ஆணிக்கு கூட இந்த வாத்தியார மேல இறக்கல பத்தியா? உயர்வு இந்த படம் நம்ம கிட்ட படிச்சானே வெங்கடசேஷன், அவன் மாதிரியே இல்ல? ஆமா, வெங்கடசேஷன் நம்ம ஐயர் மகன் சார். பாருங்க, நான் சின்ன பிள்ளையில நாடகம் போட்டீங்கல்ல, அதுல ஜான் இன்ஸ்பெக்டர் வேஷம், இவன் திருட வேஷம் போட்டான் சார். இவனேதான் சார். விளையும் பயிர் முளையிலன்னு சொல்லுவாங்க. அது பயிருக்கு தாண்டா, மனுஷனுக்கு இல்ல. திருடம் வேஷம் போட்டவன் போலீஸ் அதிகாரியா இருக்கான். உங்ககிட்ட படிச்சவங்க யாரு கெட்டு போயிட்டா? ஒருத்தன் மந்திரி, பாருங்க, ஒருத்தன் போலீஸ் அதிகாரி. எங்கிட்ட படிச்சவங்க எல்லாம் ஓஹோன்னு பெரிய ஆளுங்களா மாதிரி நல்லபடியா இருந்தா சரிதான். டேய்ங்கிற அண்ணத்தான் உள்ள போய் கீரை ஆஞ்சி போடுறா.
அதோட 10 படி அரிசி பக்கத்து வீட்டு காமாட்சி கிட்ட கடன் வாங்கிருக்கு. வாங்கினா கடன் தான். வாங்கலைன்னா பட்டி கிடக்க தயாரா? எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. என்ன இது தேகவார் என் பிறந்த வீட்டுல போட்ட சதை. அவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆரோக்கியமா சோறு போட்டா தானே பாக்குறவங்கன்னு கழகா இருப்பா. படிப்பு காலேஜ் உடம்பு டேமேஜ் எவன் பண்ணிக்குவான்? இல்லன்னு யாரையும் சொன்னா? யாரு சொல்லல. வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாயி தாங்கங்கிறான். மளிகை கடைக்கு 86 ரூபாய் பாக்கி. வந்த பொண்ணுக்கு வயிறார வடை பாயசத்தோட சோறு போடலாம்னா டேய், அந்த கீரை நான் ஆயிரண்டா. நில்லுங்க. தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன். அந்த பொண்ணுக்கு இருக்கிற இடமா பார்த்து கட்டி கொடுங்க. இல்லன்னா அவளும் பட்டி கிடந்து. ஏமா அவரை இப்படி வேதனைப்படுத்துற? வடை பாயசம் தானே சாப்பிடணும். நேரம் காலம் வரும்போது சாப்பிடலாம். நீ போய் வேலையை கவனி. அப்பா இருங்கப்பா. எங்க போறீங்க? வெளியே போறேன். கொஞ்சம் நிம்மதி வேணும். கைய கொடுத்தானே தவிர யாரும் அள்ளி கொடுக்கலையே. பள்ளி கொடுத்தல பரஞ்செய்ய விரும்புன்னு அடிக்கடி பாட சொல்லி தரேன் இல்லையா? ஆனா ஏற்பது இகழ்ச்சிங்கிற வார்த்தை மட்டும் என் மனசுல நிறைய நினைச்சு போச்சு. என்ன பார்த்து சாமின்னு கும்பிடுறவங்க எல்லாம் நான் போய் சாமின்னு எப்படி? அப்பா கொஞ்சம் உள்ள வாங்க. இந்தாங்கப்பா, இதை வித்த கடன் பாக்கிய கொடுத்துருங்க. எனக்கு கௌரவம் வரணுங்கிறதுக்காக படிக்க வச்சீங்க. 4 பேருக்கு முன்னால உங்க கௌரவம் ஏன் குறையணும்? இதை வித்து கடை பாக்கிய கொடுத்துருங்கப்பா. லக்ஷ்மி, நீ ரொம்ப பொறுப்பா பேசுறமா. விக்கிற அளவுக்கு நான் என்னம்மா பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த பாருமா, கல்யாணத்தும் போது கல்யாண பொண்ணை பாக்குறத விட அவ போட்டிருக்கிற நகையோட இடையத்தாமா பாக்குறாங்க. கடை பாக்கிய நிதானமா கொடுத்துக்கலாம். ஆனா கல்யாண பாக்கிக்காக யாருமே காத்திருக்க மாட்டாங்க. அம்மாடி, அப்பாங்கிற ஸ்தானத்துல இதை தவிர உனக்கு வேற என்னம்மா பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டுக்கம்மா, போட்டுக்க. என்னடா? சமையலுக்கு வேண்டிய எல்லா மளிகை சாமான், மார்க்கெட்டு சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். பாலுக்கு இதை எடுத்துட்டு போறேன். ஏதுடா இதெல்லாம்? ஏதோ விறகு வந்துச்சா? ஐயா வாடா அப்படி. என்னடா இதெல்லாம்? எங்கடா போற? பால் பாரு சரி, கடை சாமான்லாம் வாங்கி போட்டியே, அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஏதுடா பணம்? புது துணி வாங்க 50 ரூபாய் கொடுத்தீங்கல்ல. புது துணி வாங்குற? கருக்கல்ல எந்திரிச்சு துவைச்சு போட்டா காஞ்சிரும். துணி தாங்கும். துணி தாங்குறடா. நீ தாண்டா என் துக்கத்தை தாங்குற. கட்டிடுறா. போன ஜென்மத்துல நீ எனக்கு பட்ட கடனை கட்டி தீர்த்துடுறா, தொலைச்சிடுறா. போடா.